வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் நித்திலா பாலாஜி. டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம், கார்த்திகை திருநாள்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதற்கு முந்தைய நாள், அதாவது டிசம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பரணி தீபம் அப்படின்னு ஒன்று எல்லார் வீட்லேயுமே ஏற்றுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 நாள், பரணி, கார்த்திகை, மறுநாள் பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லுவோம். 3 நாளும் வீடு முழுக்க தீபங்கள் ஏற்றணும் அப்படின்றது தான் வழக்கம். நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. பரணி தீபம் எதுக்கு அப்படின்னா, யமதர்மன் இது சொன்னது. யமதர்மன் கிட்ட யமவாதனை இல்லாம எல்லாரும் இருக்கணும், பூலோகத்துல உள்ளவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது யமதர்மராஜா சொன்னது என்ன அப்படின்னா, சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு விருப்பமான பரணி நட்சத்திரத்தன்று தீபம் ஏற்றுபவர்களினுடைய வீட்டுல, அந்த வீட்டுல இருக்கிறவங்களையும் சரி, அவங்களுடைய அடுத்த தலைமுறையும் சரி, அவங்களுடைய முன்னோர்களும் சரி, யமவாதனை இல்லாம ஆரோக்கியமாக நல்லா இருப்பாங்க, முன்னோர்களுக்கும் ஒரு நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த முக்கியமான நாள் தான் கார்த்திகை தீபத்துக்கு முந்தைய நாளான பரணி தீப நாள். திருவண்ணாமலை கோவில்ல பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தன்று அதிகாலையில இந்த பரணி தீபம் ஏற்றுவாங்க. ஆனா வீட்ல நாம எப்போ ஏற்றணும் அப்படின்னா, பரணி நட்சத்திரம் ஆரம்பிச்ச உடனே. அப்போ அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:24க்கு பரணி ஆரம்பிச்சு மறுநாள் 3ஆம் தேதி மாலை 4:47க்கு முடியுது. அப்போ நம்ம செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு மேல ஏத்தணும். இது எப்படின்னா, வீட்ல நீங்க வழக்கமா ஏத்துற விளக்கு, நிலவாசல்ல ஏத்துற விளக்கெல்லாம் கணக்கு கிடையாது. அது போக தனியா ஒரு 5 விளக்கு நெய் விளக்கா இருக்கணும். ஒரு தாம்பாளத்துல கோலம் போட்டு அதுல ஏத்தலாம். அப்படி இல்லைன்னா பூஜை ரூம்ல பலகையில கோலம் போட்டு 5 நெய் விளக்கு ஏற்றுனா ரொம்ப விசேஷம். பரணி அன்னைக்கு கட்டாயம் இது எல்லார் வீட்லயும் ஏத்தணும். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களை நீக்கி நமக்கு நன்மை கொடுக்கும். அதுக்காக கொள்ளை மாதிரியான பாவம்லாம் செஞ்சுட்டு விளக்கேத்துனா நல்லது நடக்குமானா அப்படி நடக்காது. நம்ம யார் மேலயா தெரியாம பொறாமப்பட்டிருப்போம். இவன் இவ்வளோ உயரத்துல இருக்கானே அப்படின்னு நினைச்சா கூட அது பொறாம தான். தெரியாம யாரையாவது வார்த்தைகளால பேசி காயப்படுத்தியிருப்போம். இந்த மாதிரி தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம செய்த பாவங்கள் இதன் மூலமா நீங்கும். நம்மளும் சரி, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களும் சரி நல்லா இருக்கிறதுக்காக. முடிஞ்ச அளவு பரணி அன்னைக்குமே நம்ம கார்த்திகை அன்னைக்கு ஏற்ற மாதிரி நிறைய தீபங்கள் ஏற்றலாம், ஒரு தவறும் கிடையாது. அப்படி இல்லைன்னா கட்டாயமா வீட்டுல வழக்கமா ஏத்துற விளக்குகள் போக 5 தீபங்கள் நெய் தீபங்களா கண்டிப்பா ஏத்துங்க. கார்த்திகை அன்னைக்கு குறைஞ்சது 27 தீபமாவது நம்ம ஏத்தணும். அதுக்கு குறையில்லாம நம்ம ஏற்றணும். அதுக்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகைக்கு மறுநாள் அன்னைக்கும் நம்ம கார்த்திகை மாதிரியே நிறைய விளக்கு ஏத்தலாம். முடியலைன்னா கட்டாயம் 5, 11 எண்ணிக்கையில அன்னைக்கும் நம்ம விளக்கு ஏத்தணும். இதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோருக்கும் இந்த கார்த்திகை நல்லபடியா அமையட்டும். பரணி என்று சிவபெருமானையும் யமதர்மனையும் வேண்டிக் கொண்டு விளக்கு கட்டாயமா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல ஏற்றுங்க. அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கட்டும். நன்றி அன்பர்களே.